அது என்ன அப்படின்னா இந்த படத்தோட வெற்றி தோல்வியிலும் தாண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாகவும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்ம ஏதோ வழியில் நம்ம அதை கடத்திட்டோம், அவங்கக்கிட்ட உரையாடிட்டோம், அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் கடந்த காலத்துக்கு நீங்கள் எழுதுகிற கடிதங்கள் அப்படி சொல்லாமா? இட்ஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த பாட்டை ஒரு கொஞ்சம் யூனிவர்சலாக ஆக்குறீங்க. தட் இஸ் வாட் யூ டூயிங், கரெக்டா? இப்போ என் பொண்ணு கேட்பா, என் பொண்ணு என் பையன்லாம் வந்து அவங்களுக்கு வாசிக்க தெரியாதுல்ல, அப்போ அப்பா பேர் போட்டிருக்காரு என்ன இருக்குன்னு கேட்பாங்க எங்கள் ஒய்ஃப்கிட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது. ஒரு இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி அவன் ஏதோ கேட்டு போயிடுவான், நாளைக்கு வளர்ந்தக்கப்போ அவனே அதை வாசிப்பான். அப்போ என்னை பற்றி அவன் புரிந்துக்க என்னோட வாழ்வின் என்னோட வாழ்விலோட குட்டி குட்டியாக கூட சில விஷயங்களை இப்போ என்னன்னா என்னோடய வெற்றியை பார்க்குறான், என்னோடய கொண்டாட்டத்தை பார்க்குறான், அவனுக்கு காட்டப்படுறதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கான். நான் நுணுக்கமாக சில விஷயங்களை செஞ்சு இப்போ வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்னைய இன்டெப்த்தாக புரிஞ்சிக்கிறதுக்கு நான் இப்போவே வேலை செய்யணும். அப்பாவுக்கு இப்படியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் அப்பாவை பெரிய டைரக்டர், அப்பாட்ட கார் இருக்குது, அப்பாட்ட பங்களா இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அப்பா மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கானவும் இதை எடுத்துக்கலாம். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல்.